சபையிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஜீவனை தந்து, சுகத்தை தந்து, ஆரோக்கியத்தை தந்து, அவரை துதித்து பாட, அவருடைய வார்த்தையை கேட்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த ஆராதனையில் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நிறைய காரியங்கள் எங்களை சுற்றி நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருக்கிறீங்கப்பா. நீங்க எங்களை நடத்துறீங்கப்பா. நாங்க உங்களுடைய சமூகத்துல இப்போ வந்து நாங்க நிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொரு தேற்ற. ஒருவேளை நிறைய காரியங்கள் எங்களுடைய மனசுல இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம். எல்லாவற்றிலும் கர்த்தர் நீங்க ஒரு விடுதலையை தந்தீங்கிறது நாங்க கடந்து சில கிருபை செய்யுங்கன்னு கேட்கலாமா? ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விடுதலையின் கூடாரத்துக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விடுதலையை தரணும். கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், பிரச்சனை, போராட்டம்னு எப்பவும் சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அந்த நிலையெல்லாம் மாறணும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்படுங்கப்பா. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளையில உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. கடந்த 4 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து, இந்த 5வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்க கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தாங்க. துவக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். வரவேண்டிய தம்முடைய பிள்ளைகளை துரிதப்படுத்தி கூட்டி சேருங்க. பாடல், ஆராதனை, சங்கீதங்கள், சாட்சிகள், தெய்வ செய்தி, இறுதி ஜெபம் மற்றும் திருவிருந்த ஆராதனை, இன்று மற்றும் ஆண்டவரே பிபிஎஸ்ஸின் கடைசி நாளுடைய ப்ரோக்ராம் வச்சிருக்கிறோம். அதுலேயும் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துவக்கம் முதல் முடிவு வரைகிற நீங்கள் எங்கள் கூட இருந்து நடத்துங்கப்பா. உம்முடைய நடத்துதலை நாங்கள் காண எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உம்முடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். Praise the Lord. Praise the Lord. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். ஆண்டவர் கடந்த 4 மாதங்கள் நம்மளை நடத்தி வந்தார். ஆமென். இந்த 5வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஆமென். என்ன? அவருக்கு பயந்தவங்களுக்கு என்னவில்லை? குறையில்லை. ஆமென். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சோ கர்த்தருக்கு பயந்து இருக்கிற என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் இல்லை. ஆமா தானே? பாடலாமா இந்த பாட்டுல? சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. சொல்லாமா? சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லை. ஆமென். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை
குறைவில்லையே குறைவில்லையே. உங்க சத்தம் எனக்கு கேட்க மாட்டேங்குது. காதில் இது மாட்டிருக்கனாலயான்னு தெரியல, நீங்க பாட மாட்டீங்களான்னு தெரியல. குறைவில்லையேன்னு மாத்த நீங்க பாட போறீங்க. நான் ஸ்டார்ட் பண்ணி விட போறேன், நீங்க பாட போறீங்க. குறைவில்லையே, ஆமென். குறைவில்லையே குறைவில்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? கர்த்தர் லாஸ்ட் சான்ஸால அழகா போட்டிருக்கல, என் தேவன் என்ன தம்முடைய மகிமையின் செல்வத்தினால் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்துவாராம். எப்படி? நம்முடைய எல்லா குறைவுகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள், ஹல்லேலூயா, அவருக்குள்ள எல்லா குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி நடத்துகிறவர். இந்த மாதம் என்ன சூழ்நிலைகள் நமக்கு தெரியாது. பிள்ளைங்கள்லாம் எக்ஸாம் எழுதி முடிச்சு அடுத்த மாதத்துக்குள்ள போவாங்க. நிறைய காரியங்கள், மேற்படிப்பு படிக்க வைக்கணும், நிறைய காரியங்கள் இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள், அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு குறைவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினால விடுதலை இருக்கா இல்லையா? ஆமென். அவர் நாமத்தினால விடுதலை இருக்கு. இந்த பாடல் இப்படியா சொல்லுது, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தை சொன்ன போதும் பேய்கள் நடுங்கும். அவர் நாமத்தை சொன்ன போதும் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். அவர் நாமத்தை சொன்ன போதும் இயற்கை அடங்கும். ஆமென். பாடலாமா இந்த பாடல? வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான நாமம் வேற இல்லவே இல்லை. வல்லமையான
நாமம் மாத்திரம் நமக்கு போதுங்க. இந்த உலகத்துல வேற ஒன்று வேண்டாம். ஆமென். அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்துல யாருமே இல்லைல்ல. வானத்திலும் குட்டி பிள்ளைங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும், சரியா? டேய், ஓகே. ஆண்டவருடைய நாமத்திற்கு நிகராக வேற ஒன்றுமே இல்லை. அவருடைய நாமத்தினால பேய்கள் ஓடும் பார்த்தோம். அவருக்கு நிகராகவும் யாருமே இல்லை. ஆமென். இந்த பாடல் இப்படியா சொல்லுது, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. அவர் செங்கடலை பிளந்தவர். நம்முடைய வாழ்க்கையிலும் செங்கடலை போல உள்ள பிரச்சனைகளை அவரால் பிளக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பாடலாமா இந்த பாடல? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? Katavi
சங்கீதம் 34:9 கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஆமென். அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லை? குறைவு இல்லை. ஒரு நாளும் ஒரு காலம் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே இல்லை. ஹல்லேலூயா. இந்த மாசத்துல ஆண்டவர் நம்ம இந்த பாட்டு பாடணும்ல, அற்புதமாக ஆச்சரியமாக அவர் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு ஒப்பாக யாருமே இல்லை, அவருக்கு நிகராக யாருமே இல்லை. அவர் என்னை உங்களையும் குறைவின்றி நடத்துவார். அடுத்ததுல சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. என்னது? ஒரு நன்மையும் குறையவே படாதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு இது அழகா போட்டிருக்கு. என்னது? யாருக்கு யாருக்கு குறைவு இருக்காது? கர்த்தரை அப்படியா போட்டிருக்கு? பயந்தவர்களுக்கு. ஹல்லேலூயா. அவருக்கு பயப்படுகிறவர்கள். பயம் அப்படின்னா நான் என் பிள்ளைங்களை மிரட்டுறேன்ல, அந்த பயம் இல்லை, அந்த பயம் இல்லை. அது வேற. நான் மிரட்டுறதுனால வர்ற பயம். நான் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து பயபக்தியோடு அவரை தொழுது கொள்ளும் பொழுது பாடலாம். அப்படியே எழுந்து நின்று உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். சொல்லமா, உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார். ஆமாப்பா, உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். ஆமாப்பா, இந்த வானத்திலும் பூமியிலும் அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. கடந்த 4 மாதங்கள் ஆண்டவர் நம்மளை கண்மணி போல நடத்தினார்ல. 5வது மாதத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமையில அவரை தேடும்படியாக அவருடைய சமூகத்திலே பயபக்தியோடு நாம வந்து நிற்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார்ல. அந்த ஆண்டவருக்கு அப்பா, உம்முடைய மகிமையின் மேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு வருவேன். உம்முடைய மகிமையின் மேகம் எங்களுடைய பேச்சுல, எங்களுடைய மூச்சுல, எங்களுடைய சொல்லுல, எங்களுடைய நினைவுல எல்லாவற்றிலும் கலந்திருக்க விலகாத மேகமாக நீர் எங்களுக்கு முன் செல்லும் மேகமாக எங்களோடு இருந்து நடத்துங்கப்பா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. சலாமா. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை
நல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, எங்களுக்கு முன் செல்லும் ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. விலகாத மேகமாக, முன் செல்லும் மேகமாக எனக்கு உங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். ஓ ஜீசஸ், ஆண்டவருடைய வெளியேற பெற்ற இரத்தம் என்னை உங்களை மீட்டெடுத்திருக்கிறது. அவருடைய இரத்தம் மீட்டெடுக்கவில்லை என்றால் நானும் நீங்களும் இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்போமா என்று தெரியல. எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா அவர்கிட்ட. அவருடைய விலையேற பெற்ற இரத்தம் என்னை உங்களை மீட்டெடுத்திருக்கிறது. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ஆமாங்க, அவருடைய விலையேற பெற்ற விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென ராஜாக்களாக லேவியராக உமக்கென சொல்லலாமா எல்லாரும்? ஆராதனை வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் வழிகாட்டும் எங்களுக்கு வழிகாட்டும் தீபம் நீங்கப்பா. ஆமென். தேற்றும் தெய்வமே. அன்பாள் அன்பால் வெனத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஓ அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகனா. மறுபடியும் சொல்லாமா? அன்பால் பலத்தால் அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அன்பால் அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுக்கே. அப்பா, என் நண்பர் இயேசுக்கே, என் நண்பர் இயேசுக்கே, என் நண்பர் இயேசுக்கே. ஓ என் நண்பர் இயேசுக்கே. மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை மாட்சிமை உமக்கென்றோ, மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை மாட்சிமை
அவர் இயேசுவுக்கே. பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுவோர்க்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த கால வேளையிலே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் என்னோடு இருக்கிறார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவதில்லை. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீர் சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இல்லப்பா. நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயம் எனக்கு இல்லை. ஏன்னா நீர் சொன்னதை செய்யும் அளவுக்கு எங்க கூட இருந்து எங்களை நடத்துறீங்க. கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீர் சொன்னது நடக்குமோ என்று சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. நீ சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் சொல்லமா, கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மாலை காலை பெய்யப்பாரே. ஆமே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். யாவையும் கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மழை காலை பெய்யப்பாரே. நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. ஆமாங்க. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீ. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை உங்களை கைவிட மாட்டார். சொன்னதை செய்யும் வரைக்கும் சொல்லமா எல்லாரும். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மாலை காலை பெய்யப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மாலை காலை பெய்யப்பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். விசுவாசத்தோடு சொல்லாமா, விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். மறுபடியும் சொல்லாமா, கர்த்தர் சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து பாடலாமா, சொன்னதை செய்யும் வரைக்கும். சொன்னதை செய்யும் வரை. அப்பா ஆமென். சொன்னதை அவர் என்னை கை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும். விசுவாசிக்கிறீங்களா?
வாயிலிருந்து சொல்லலாமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் மலைகளை பெயர்ப்பார். யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நம்முடைய வாழ்க்கையில சொன்னதை செய்யும் வரைக்கும் கைவிடுவதே இல்லை. இந்த கால வேளையில நிறைய விதமான போராட்டங்களோடு பிரச்சனைகளோடு நம்ம இருக்கலாம். நான் என்ன செய்வதென்று வழி அறியாமல் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். அழகான ஒரு செய்யுங்க இருக்கு. ஜெபிக்க கடினமா இருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பாதைகளை ஓபன் பண்றாரு. ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகள் நிறைய நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகள்னால, பிரச்சனைகள்னால, போராட்டங்கள்னால நாம் ஜெபிக்க முடியாத ஒரு பாதைக்குள்ளாக கடந்து செல்வோம். ஆனா ஒண்ணு மாத்திரம் நினைவு கொள்ளுங்க, எப்பெல்லாம் உங்களுக்கு ஜெபிக்க முடியலையோ ஆண்டவரிடத்துல, அப்பா நான் உங்ககிட்ட வரேன்ப்பா, நான் உம்மிடத்துல இன்னும் நான் ஜெபிக்கிறேன், இன்னும் உம்மிடத்துல வரேன்னு கர்த்தரிடத்துல வரும் பொழுது கர்த்தர் வழி இல்லாத இடத்துல அவர் வழியை உண்டாக்குகிறார். அவர் எங்கெல்லாம் நம்மனால செல்ல முடியாதோ, எதெல்லாம் நம்மனால ஓபன் பண்ண முடியாதோ அந்த டோர்ஸ் எல்லாத்தையும் அவர் ஓபன் பண்றாரு. அவர் சொன்னத என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும். ஒரே ஒரு நிமிஷம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னா யோசிங்களேன். யாவையும் யாவையும் நீங்க மாத்திரம் இப்ப பாட போறீங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். முடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கால வேளையில, இந்த 5வது மாதத்துல ஆண்டவர் என்னை உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்ல, இதுவரைக்கும் செய்த தேவன் இந்த வருஷத்துல நமக்கு கொடுத்தார்ல வாக்குத்தத்தம், இனிமேலும் தாங்குவேன், இனிமேலும் ஏந்துவேன், இனிமேலும் தப்புவிப்பேன். கர்த்தர் எனக்கா சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி பாடலாம். மறுபடியும் சொல்லாமா? கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்ப. கர்த்தர் சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை சொல்லாமா? கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து எனக்காக. கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. எல்லாரும்
எல்லாரும் சொல்லாமா? கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மாலைகளை பெயர்ப்பாரே. Thank you Lord. கர்த்தர் எங்களுக்காக, எனக்காக, எங்களுடைய சபைக்காக, சபை மக்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன், செய்து நிறைவேற்றி முடிக்கிற தேவன். நான் செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னோடு இருந்து உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை சிங்க குட்டிகள் பட்டினியா இருந்து தாழ்ச்சியா இருக்கலாம், ஆனா கர்த்தரை தேடுகிற எனக்கும் உங்களுக்கும், கர்த்தரை தேடுகிற எனக்கும் உங்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும், ஒரு நன்மையும், ஒரு நன்மையும், ஒன்று கூட. எல்லா நன்மைகளும் எனக்காக உங்களுக்காக செய்கிறவர் தேவன். இந்த மாசம் முழுவதும் குறைவின்றி நடத்த போகிறார், குறைவின்றி நடத்த போகிறார். நிறைவானதை நிரம்பி வழியும் பாத்திரமாக, நிரம்பி வழியும் பாத்திரமாக ஆண்டவர் வைப்பார். நம்ம சாட்சியாக ஆண்டவர் நிறுத்துவார். கர்த்தர் இதை செய்தார், இதை செய்தார், எனக்காக செய்து முடித்தார் என்று நானும் நீங்களும் சாட்சியா இதே இடத்துல என்னை உங்களை நிறுத்துவார். அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிப்பாருங்க. உங்க நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, செய்து முடிக்கிற தேவன். நாங்க நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேளையில் நீர் எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்கப்பா. சங்கீதங்கள், சாட்சிகள், தெய்வ செய்தி, இறுதி ஜெபம், திருவிருந்த ஆராதனை நீர் இடைப்படுங்க. உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் நின்றவனமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். நாம் நின்றவனமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம், சங்கீதம் 37. சங்கீதம் 37 வசனங்கள் 1 19 வசனங்கள் வரை. சங்கீதம் 37 வசனங்கள் 1 19 வரை. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்தவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்களை பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவனுடைய நாள் வருகிறதென்று காண்கிறார். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்துக்குள் உருவிப்போம், அவர்கள் வில்லுகள் முறியும். துன்மார்க்குடைய புயங்கள் முறியும், நீதிமான்களோ கர்த்தர் தாங்குகிறார். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். ஆமென்.